நேற்று தமிழ்நாடோட ஸ்டேட் எலெக்ஷன் பத்தின முடிஞ்சது. யாருமே எதிர்பார்க்காத வரை பார்த்தீங்கன்னா 85% வாக்குப்பதிவு பத்தின தமிழ்நாட்டில் பத்தின நேற்று நடந்திருக்குது. இது 1952ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இருந்து இப்போ நேற்று நடந்த எலெக்ஷன் முடியும் கால்குலேட் பண்ணா இதுதான் பார்த்தீங்கன்னா ஹை போலிங் பாயிண்ட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டரியை நம்ம செட் பண்ணாலும் அதே வேளையில நிறைய நெகட்டிவான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நேற்று இதே எலெக்ஷனை பத்தி நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய கள்ள ஓட்டுகளா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இந்த பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிலே, வெளியூர்ல இருந்து வந்து வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தொகுதியில போய் ஓட்டு போடுறவங்களுக்கு நிறைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா நேற்று இருந்தது. ஸோ அதை பத்தி தான் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று நடந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 5.25 கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ 85% மேல பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நான் ஏன் 85% மேல அப்படின்னா, சில பக்கம் பார்த்தீங்கன்னா 85.23ங்கிறாங்க, 11ங்கிறாங்க. ஸோ அக்யூரேட்டான வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால 85% அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2021 நடந்த எலெக்ஷனை காட்டிலும் 29 லட்சம் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா வாக்களிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்ததா தான் இருக்கட்டும். ஏன்னா பாத்தீங்கன்னா போன டைம் பாத்தீங்கன்னா வாக்களிச்சாங்க 73% பாத்தீங்கன்னா வாக்களிச்சிருக்காங்க. சோ இப்போ அந்த எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேத்தோட வாக்கு பாத்தீங்கன்னா நீக்கப்பட்டிருந்து, இறந்தவங்களோடதா இருக்கட்டும், இல்ல ஒரே வாக்கு பாத்தீங்கன்னா 2 தொகுதியில இருக்கிறது. சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிற வாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீக்கி குறிப்பிட்டு ஒரு 5.73 கோடி மக்கள் தான் பாத்தீங்கன்னா வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. சோ அதன் ஒரு ரிலேட்டடா பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாக்கு கிடைச்சிருச்சு, நம்ம போய் செலுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு புஷ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் போய் செலுத்தினதுதான் இந்த 85% மக்கள். சோ இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு, அதுக்கு நான் பின்னாடி வரேன். சோ இந்த 5.73 கோடி மக்களை நம்ம ஒரு 4 டிவைடா பிரிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல் பாத்தீங்கன்னா 48%, ஃபீமேல் பாத்தீங்கன்னா 51%, நியூ ஓட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 14 லட்சம் பேர். அது மட்டும் இல்லாம யூத் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21% பாத்தீங்கன்னா யூத்ஸும் பாத்தீங்கன்னா ஓட் போடுறாங்க. இந்த யூத்ஸ் கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 18ல இருந்து 21 வயசுக்குள்ள. சோ இப்படிப்பட்ட இந்த ஒரு 4 கேட்டகரி, இதுல நம்ம மெயினா போக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கேட்டகரி எதுன்னு பாத்தீங்கன்னா விமன் கேட்டகரியும் இந்த யூத் அப்படிங்கிற இந்த ஒரு கேட்டகரியும். ஏன்னா இதை நம்ம சேர்த்துறதுனால கிட்டத்தட்ட 60%க்கு மேல பாத்தீங்கன்னா ஓட் பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிடலாம். நிறைய கட்சிகளும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் டார்கெட் பண்ணி பாத்தீங்கன்னா ஓட்டையும் பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நிறைய நீங்க வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா பாத்துருக்கலாம். ஏன் மெயின் ஆஃப் பெண்களை போக்கஸ் பண்ணி நிறைய வாக்குறுதிகள் இருக்கு அப்படின்னா, சோ இந்த ஒரு ரீசன் காட்டிலும் ஒரு வீட்டுல ஒரு பெண் பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா மேபி இதுக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாத்தீங்கன்னா இருக்குது. சோ இது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது. மேபி ஒரு 10 பேர்ல ஒரு 2 பேர் பாத்தீங்கன்னா போடலாம் அப்படிங்கிற ஒரு இதுலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெண்களை போக்கஸ் பண்ணி அவங்களோட தேர்தல் வாக்குறுதியை பாத்தீங்கன்னா வைக்கிறது. சோ அதன் ரிலேட்டடாகவும் பாத்தீங்கன்னா இந்த டைம் எஸ்ஐஆர்ல பாத்தீங்கன்னா 51% பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஓட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இருக்காங்க. அதை காட்டிலும் இன்னொரு பக்கம் வந்தோம்னா இந்த யூத்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸும், சோ இவங்க 2 பேர்த்து பார்த்து இவங்க 2 பேர் யாருக்கு பாத்தீங்கன்னா ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயம். சோ அது பாத்தீங்கன்னா நம்ம May 4 அப்படிங்கிற இந்த ஒரு டேட்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியும். சோ இப்படிப்பட்ட 85% ஓட்டு போட்டதுலயே தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கின டிஸ்ட்ரிக்ட்ஸ் எதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா கரூர்ல 93% பாத்தீங்கன்னா ஓட் பாத்தீங்கன்னா போல் பண்ணிருக்காங்க. செகண்டா பாத்தீங்கன்னா சேலம் 19, அப்புறம் நாமக்கல் 90, அப்புறம் பாத்தீங்கன்னா தருமபுரி 90, அப்புறம் பாத்தீங்கன்னா ஈரோடு 19 அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 90 கிட்ட வச்சிருக்காங்க இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா லோவான ஆவரேஜும் பாத்தீங்கன்னா இருக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கிட்ட இருக்குது. அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்டா கன்னியாகுமரி 75%, அப்புறம் பாத்தீங்கன்னா சிவகங்கை 76, அப்புறம் ராமநாதபுரம் 77, அப்புறம் திருநெல்வேலி 77, அப்புறம் நீலகிரி 78 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களும் பாத்தீங்கன்னா இருந்திருக்குது. மேபி இது ஏன் அப்படி வந்திருக்குன்னா, மேபி இந்த டிரான்ஸ்போர்ட் இஷ்யூனால வந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு இதா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோல பத்தி சொல்லியிருப்பேன், இந்த கன்னியாகுமரி எல்லாம் பாத்தீங்கன்னா யாரும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெருசா யாரும் எடுத்து பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அதன் ரீசனாவும் இருக்கலாம் அப்படிங்கறது பத்தின என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. சோ இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 85% பாத்தீங்கன்னா வாக்க பத்தி பண்ணியிருக்கிறோம். இது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இன்னி வரைக்கும் நடக்காத ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம நடத்தி காமிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் பாத்தீங்கன்னா 1952ல வந்தது. சோ அதுக்கு அங்க இருந்து நம்ம 2026க்கு வந்தோம்னா
ஸோ இதுதான் அதிகபட்சமா நம்ம வாக்களிச்சது தமிழ்நாட்டில் 85% பார்த்தீங்கன்னா வாக்களிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த 85%ல ஒரு சிங்கிள் தொகுதியில அதிகபட்சமா வாக்கு வாங்கின தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்கிற வீரபாண்டி. அங்க பார்த்தீங்கன்னா 93% வாக்கு பார்த்தீங்கன்னா பதிவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் 92, குளித்தலை 92ன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 89 to 90% பார்த்தீங்கன்னா வாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம போல் பண்ணி இருக்கிறோம். நம்ம அப்படி பார்த்தீங்கன்னா சென்னை சைடு வந்தோம்னா, சென்னையில நம்ம இன்னொரு கருத்து என்ன இருக்குன்னா, சென்னையில அவ்வளோக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பல கருத்து இருக்கு. ஸோ அதை உரியடிக்கிற விஷயமா இந்த டைம் சென்னையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 83% பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணியிருக்கிறாங்க. அங்க ஹையஸ்டான பர்சன்டேஜ் வாங்கின தொகுதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் கிட்டத்தட்ட 90%. அப்புறம் விஜயர்கள் நிற்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில பார்த்தீங்கன்னா 89%, கொளத்தூர் ஸ்டாலின் அவர்களோட தொகுதியில பார்த்தீங்கன்னா 86% சொல்லி இந்த மாதிரி ஸ்டார் தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்படி எல்லாம் நல்ல விஷயமா போயிட்டு இருந்தாலும் சில பக்கம் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா இருக்கதான் இருக்குது. கள்ள ஓட்டுகளும் பார்த்தீங்கன்னா அதிகமா போடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பக்கம் நம்ம டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. சென்னையில ஆலந்தூர் அப்படிங்கிற ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தர்ஷன் அப்படிங்கிற ஒருத்தர் ஓட்டு போடுறவங்க காலையில பாத்தீங்கன்னா ஓட் பூத்துக்கு பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. அங்க அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா ஓட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவரு இல்ல அப்படின்னு சொல்லி கையெல்லாம் பாத்தீங்கன்னா காட்டி இருக்கிறாரு. ஸோ அவரோட ஓட்டு பாத்தீங்கன்னா கள்ள ஓட்டா போடப்பட்டிருக்குது. அவரு ரொம்ப நேரமா இருந்து பார்த்திருக்கிறாரு. அப்புறம் ஓட்டுல எந்த ஒரு இதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் பாத்தீங்கன்னா மறுபடியும் வீடு திரும்பியதா பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ அடுத்து ஒரு மெயின் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பஸ்ஸஸ் டிலே அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தான் எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எல்லா பக்கமும் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் பேசக்கூடிய ஒரு விஷயம் இந்த பஸ்ஸஸ் டிலே. நாங்க வந்து 10 மணிக்கு வந்தோம். ஓட்டுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் பாதி தூரம் நாங்க போயிருக்கோம். ஸோ சென்னையா இருக்கட்டும், சென்னையில பாத்தீங்கன்னா எல்லாரும் மற்ற இடத்துக்கு போய் ஓட் பண்ண போறவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விடிய பாத்தீங்கன்னா அங்கேயே நின்றுக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ்ஸும் கூட இல்லதான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது சென்னை மட்டுமான்னு கேட்டீங்கன்னா சென்னை மட்டும் கிடையாது. கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயும் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா போராட்டமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்க ஒரு கசப்பான விஷயமும் பாத்தீங்கன்னா நடந்திருக்குது. அங்க எல்லாரும் பஸ் இல்ல அப்படின்னு சொல்லி நல்லா போலீஸை பாத்தீங்கன்னா கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா போலீஸ் யாரும் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. அங்க டிவிக்கே பாட்டை போட்ட உடனே போலீஸ் பாத்தீங்கன்னா வந்து பேசியிருக்கிறாங்க. இதே இந்த மாதிரி போடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசினதை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேரு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் நிறைய பக்கத்துல பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்கும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தரப்பு நாயத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி இருக்கிறதா பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் சொல்றாங்க. ஸோ அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இப்போ அன்ரிசர்வ் பண்ணவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல பார்த்தீங்கன்னா கேட்கறது. ஸோ நேற்று இது ஒரு டிராபேக்கா பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. மேபி எத்தனையோ ஆயிரம் மக்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போயிருக்கலாம். எதுக்குடா போய் ஓட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் போயிருக்கலாம். அவங்களும் வந்து வாக்களிச்சிருந்தா இன்னும் இந்த 85%ங்கிறது இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதிகமாயிருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நேற்று தமிழ்நாடு எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. இவ்வளவு பிரச்சனையிலும் நேற்று 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஸ்டேட் எலெக்ஷன் முடிவு வந்திருக்குது. கிட்டத்தட்ட அந்த பெட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தொகுதியில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ரூமுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 7 நாள் கிட்ட பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. May 4 பார்த்தீங்கன்னா ரிசல்ட். இன்னும் இந்த ரிசல்ட் எப்படி என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா 85% வாக்குங்கிறது பதிவாயிருக்குது. அது எப்படி 4 பேர் பக்கம் போயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறது பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்டா இருக்குது அப்படிங்கறதா ஒரு உண்மை. இந்த எலெக்ஷன்ல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து எக்கச்சக்கமான தமிழ் மக்கள் பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஓட் பண்ணிருக்காங்க. சோ நான் பார்த்த வரைக்கும் கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், சோ இவங்க இருந்த காலத்து கட்டத்துல தவிர இப்ப பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து எக்கச்சக்கமான மக்கள் பாத்தீங்கன்னா வந்து ஓட் பண்ணிருக்கிறாங்க. சோ இதுக்கான ஒரு ரீசன் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி இருந்தாலும் நம்ம இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா
அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் அதிகமா யூஸ் பண்ணி அவங்களோட பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா முன்னிறுத்தி இருக்கிறாங்க. நம்ம அதிகமா எல்லாரும் பிரச்சாரம் பண்றதை பார்த்ததே பார்த்தீங்கன்னா லைவ்ல தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியாலும் இந்த எலெக்ஷன்ல ஒரு நல்ல ஒரு ரோலை பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நம்ம மறக்க முடியாது. இன்னும் May 4 அப்படிங்கிற இந்த ஒரு நாள் தான் நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே பத்தின நிர்ணயிக்க போகுது. ஸோ எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்களுக்கு ஓட்டு அளிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Vignesh. Bye.